ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2012 ரிலீஸ் ஆன ஒரு ஜெர்மன் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. படத்தோட பேர் ஃபர்காட்டன். இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, சின்ன வயசில் ஃப்ரெண்ட்ஸாக இருந்த 2 பேர் பல வருஷம் கழித்து மீட் பண்ணுறாங்க. சின்ன வயசில் வெக்கேஷனுக்கு போன ஒரு ஐலாண்டுக்கு இப்போ மறுபடியும் போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் பல மர்மமான சம்பவங்கள்லாம் நடக்குது. அதுக்கு காரணம் இந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் சின்ன வயசில் பண்ண ஒரு பெரிய தப்புன்னு தெரிய வருது. அது என்ன தப்பு, அதனால் ஏற்பட்ட விளைவுகள் தான் என்னன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனிங் சீனில் ஒரு ஐலாண்டில் பனி படர்ந்த காட்டுக்குள்ளே 2 குட்டி பொண்ணுங்க சந்தோஷமாக ஓடுறத காட்டுறாங்க. இதில் ஒரு பொண்ணு பேர் ஹேனா, இன்னொரு பொண்ணு பேர் கிளாரிஸா. இந்த 2 பொண்ணுங்களோட பேரண்ட்ஸும் ஃப்ரெண்ட்ஸு. வெக்கேஷனுக்கு 2 ஃபேமிலிஸும் இங்கே இருக்கிற கெஸ்ட் ஹவுஸில் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க போல். அப்படி தான் ஹேனாவும் கிளாரிஸாவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்காங்க. ஹேனாக்கு இன்னைக்கு 9th பர்த்டே. கேக் கட் பண்ணிட்டு ஹேனாவும் கிளாரிஸாவும் விளையாடுறதுக்காக வெளியே போகிறாங்க. அவங்க காட்டுக்குள்ளே ஓடுறத ஒருத்தர் பார்க்குறாரு. இவர் யாருன்னு இப்போதைக்கு நமக்கு தெரியல. காட்டுக்குள்ளே ஒரு பில்டிங் பாதி இடிஞ்ச நிலைமையில் இருக்குது. 4 பக்கமும் வெறும் செவர் மட்டுமே இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே உள்ளே நுழையிறதுக்கு ஒரு சின்ன கேப் இருக்குது. அது பார்க்குறதுக்கு ஒரு குகை மாதிரி இருக்குது. இந்த குகைக்குள்ளே போகலான்னு கிளாரிஸா சொல்ல, இதுக்குள்ளே போனவங்க யாருமே திரும்பி வந்ததே இல்லை, அப்படி ஒரு சாபம் அந்த இடத்துக்கு இருக்குன்னு சொல்லி கிளாரிஸாவை ஹேனா பயமுறுத்த ட்ரை பண்ணுறா. ஆனால் கிளாரிஸா பயப்படவே இல்லை. 2 பேரும் அந்த கேப் வழியாக உள்ளே நுழைஞ்சு போகிறாங்க. அப்போ ஹேனா ஒரு கதை சொல்கிறா. ஒரு காலத்தில் இந்த ஐலாண்டில் ஒரு குட்டி பொண்ணு இருந்திருக்கா. அவளால் வாயெல்லாம் பேச முடியாது. எத்தனை பர்த்டே வந்தாலும் அவளுக்கு வயசே ஆகாமல் குட்டி பொண்ணாகவே இருந்திருக்கா. இதனால பயந்து போன ஊர் மக்கள் அந்த குட்டி பொண்ணை இந்த இடத்துல அடைச்சி வச்சிருக்காங்க. ஆனாலும் அந்த பொண்ணு இன்னும் சாகவே இல்லை. ஒவ்வொரு வருஷமும் அந்த பொண்ணோட கோவம் அதிகமாகிட்டே இருந்துச்சு. பழிவாங்க துடிச்சுக்கிட்டு இருந்தா. தன்னை யாரை விடுவிக்க வராங்களோ அவங்களோட வாழ்க்கையை தன்னோட வாழ்க்கையை எடுத்துக்கிறதுக்காக இன்னும் காத்துக்கிட்டு இருக்கா. அமைதியாக இருக்கிறப்ப அந்த பொண்ணோட சத்தம் நமக்கு கேட்கும். இதுதான் அந்த கதை. இப்படி ஒரு பயங்கரமான கதையை ஹேனா சொன்னதும் கிளாரிஸா சிரிக்கிறா. கதை சொல்கிறதுல நீ கில்லாடி தானே கிளாரிஸா சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே சில பெபிள்ஸை யாரோ உருட்டி விடுறாங்க. அந்த பக்கம் பார்த்தா ஜடை போட்ட ஒரு குட்டி பொண்ணு வந்து நிற்கிறா. ஹேனாவும் கிளாரிஸாவும் ஷாக் ஆகுறாங்க. அப்படியே கட் பண்ணி ஹேனாவும் கிளாரிஸாவும் பதட்டமாக காட்டுக்குள்ளேருந்து வெளியே ஓடி வரதை காட்டுறாங்க. ஹேனாவோட ட்ரெஸ் எல்லாம் ரத்த கரையாக இருக்குது. அவளோட கையிலையுமே ஏதோ காயம் ஏற்பட்டிருக்கு போல். அங்கே என்ன நடந்துச்சுன்னே நமக்கு காட்டல. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு 25 வருஷம் கழிச்சு அடுத்த சீனை ஆரம்பிக்குது. ஒரு யங் லேடியை காட்டுறாங்க. இவங்க தான் குட்டி பொண்ணாக இருந்தால் ஹேனா. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் சீஃப் டாக்டராக இருக்காங்க. கல்யாணமாகி இப்போ ஹேனாக்கே ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. ஹேனாவோட பொண்ணு பேர் லியா. பொம்மையை கட்டி பிடிச்சிக்கிட்டு பெட்டில் படுத்துட்டு இருந்த லியா சடனாக அழ ஆரம்பிக்கிறா. என்னாச்சுன்னு ஹேனா கேட்க, என் பெட்டுக்கு அடியில் ஒரு மான்ஸ்டர் இருக்குன்னு லியா சொல்கிறா. அப்படியான்னு சொல்லிட்டு ஹேனா குனிஞ்சு பெட்டுக்கு அடியில் பார்க்குறாங்க. லியாவோட பயம் போகிறதுக்காக, ஹே மான்ஸ்டர் ஒழுங்கு உன் வீட்டுக்கு போன்னு ஹேனா சொல்கிறாங்க. இப்போ மான்ஸ்டர் போயிடுச்சுன்னு சொல்லவும் லியா ஸ்மைல் பண்ணுறா. அடுத்து ஹேனாவோட ஹஸ்பண்டை காட்டுறாங்க. இவர் ஹேனாவை லேட் நைட்டு ரெஸ்டாரண்ட்க்கு கூட்டிகிட்டு போகிறாரு. நாளைக்கு ஹேனாவோட பர்த்டே போல், அதனால் ஹஸ்பண்டு சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. ஆனால் ஹேனாவோட முகத்தில் ஒரு சந்தோஷமே இல்லை. தன்னோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதே ஹேனா விரும்பலை. மிட் நைட் ஆகுறதுக்கு 10 செகண்ட்ஸ் இருக்கும்போது ரெஸ்டாரண்ட்டில் பவர் கட் ஆகுது. ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற எல்லாரும் 10, 9, 8ன்னு கவுண்ட் டவுன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வெயிட்டை பர்த்டே கேக்கில் கேனில் ஏற்றி வச்சு கொண்டு வராரு. எல்லாமே ஹஸ்பண்ட் ஏற்பாடு பண்ண சர்ப்ரைஸ் தான். கேக்கை பார்த்ததுமே ஐலாண்டில் கடைசியாக 9th பர்த்டே கொண்டாடினது ஹேனாக்கு ஞாபகம் வருது. இதே நேரம் வேற இடத்துல ஒரு யங் லேடி நிறைய தூக்க மாத்திரையை தண்ணியில் போட்டு குடிச்சிட்டு மயங்கி விழுகிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே ஹேனாக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து எமர்ஜென்சி கால் வருது. ஒரு பேஷண்ட்டை அட்டன் பண்ணுறதுக்காக ஹேனா கிளம்பி போகிறாங்க. ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு அந்த பேஷண்ட்டை காப்பாற்றிடுறாங்க. அது வேறு யாரும் இல்லை, தூக்க மாத்திரையை தூக்கலாக போட்ட அந்த லேடி தான். கேஸ் ஷீட்டில் பேஷண்ட்டோட பேர் கிளாரிஸான்னு போட்டிருக்கதை ஹேனா பார்க்குறாங்க. சின்ன வயசில் ஐலாண்டில் ஹேனா கூட விளையாடினது இந்த கிளாரிஸா தான். அடுத்த சீனில் கிளாரிஸா கண் முழிக்கிறப்ப ஹேனா பக்கத்தில் இருக்காங்க. தூக்கம் வராமல் கஷ்டப்பட்டனால தான் மாத்திரை போட்டேன் டாக்டர்னு கிளாரிஸா சொல்கிறாங்க. டாக்டர் தான் தன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு ஹேனான்னு தெரிஞ்சதும் கிளாரிஸாக்கு சந்தோஷம் தாங்கலை. 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அடுத்து ஹேனா வீட்டுக்கு வந்ததுமே ஹஸ்பண்ட் கிட்ட தன்னோட பழைய ஃப்ரெண்டை மறுபடியும் சந்திச்சதை பற்றி ஷேர் பண்ணுறாங்க. 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே கிளாரிஸாவை அவங்களோட பேரண்ட்ஸ் லண்டனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்களாம். கான்டாக்ட்லேயும் இல்லாத கிளாரிஸாவை இத்தனை வருஷம் கழித்து சந்திச்சது ஹேனாக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அடுத்த சீனில் ஹேனாவும் கிளாரிஸாவும் வெளியே மீட் பண்ணுறாங்க. ஹேனா மேரேஜ் லைஃப்பில் ஹாப்பியாக இல்லை போல். ஹஸ்பண்டை பிரிஞ்சிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதை பற்றி கிளாரிஸா கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆமாம், நீ எதுக்கு அவ்வளோ தூக்க மாத்திரை போட்டேன்னு ஹேனா கேட்குறாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கிளாரிஸாவோட பேரண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்க. அந்த கவலையை மறக்கிறதுக்காக ஒர்க்கில் மூழ்கியிருக்காங்க. பல நாட்கள் தூக்கமே வராமல் கஷ்டப்படவும் செஞ்சுருக்காங்க. அதனால தான் தூக்க மாத்திரை யூஸ் பண்ணியிருக்காங்க போல்.
நான் ஒன்றும் தற்கொலை பண்ணிக்கலாம் முயற்சி பண்ணலான்னு கிளாரிஸா சொல்கிறாங்க. பட் நம்ம 2 பேரோட லைஃப்மே ஏதோ ஒரு விதத்தில் ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது, நம்ம ஏன் கொஞ்ச நாள் இங்கே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு கிளாரிஸா கேட்குறாங்க. அதுவும் நல்லா இருக்கும்னு ஹேனாக்கு தோணுது. சின்ன வயசில் வெக்கேஷனுக்காக போன அதே ஐலாண்டுக்கு போகலான்னு 2 பேரும் டிசைட் பண்ணுறாங்க. அடுத்த நாள் ஹேனாவும் கிளாரிஸாவும் ஜாலியாக கிளம்புறாங்க. கூட ஹேனாவோட பொண்ணு லியாவும் இருக்கா. போட்டில் ட்ராவல் பண்ணி ஐலாண்டை ரீச் பண்ணுறாங்க. சின்ன வயசில் தங்கின அதே கெஸ்ட் ஹவுஸை ரெண்ட்டுக்கு எடுக்கிறாங்க. பெட்ரூமை பார்த்ததுமே ஹேனாக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது. குட்டி பொண்ணுங்களா அந்த ஹேனாவும் கிளாரிஸாவும் பெட்டு மேலே ஏறி ஜாலியாக விளாண்டுருக்காங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. அப்போ ஜன்னலில் யாரோ பெபிள்ஸ் எரிஞ்சிருக்காங்க. குட்டி ஹேனா ஜன்னல் கிட்டே போய் கீழே நிற்கிற யாரையோ பார்த்து ஹாய்னு கையாட்டியிருக்கா. அது யாருன்னு நமக்கு காட்டல. ஃப்ளாஷ்பேக்கை அப்படியே கட் பண்ணால் ப்ரெசண்டில் அதே ஜன்னல் கிட்ட ஹேனா நிற்கிறாங்க. கீழே கிளாரிஸாவும் லியாவும் விளாண்டுட்ருக்காங்க. அடுத்து ஹேனா திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கிறப்ப ஒரு ஓல்டு மேன் வந்து நிற்கிறாரு. அவர் யாருன்னு ஹேனாக்கு தெரில. இவர் உனக்கு ஞாபகம் இல்லையா, இவர் தான் டிம்மு, இந்த கெஸ்ட் ஹவுஸோட கேர்டேக்கர்னு கிளாரிஸா சொல்கிறாங்க. ஓப்பனிங் சீனில் ஹேனாவும் கிளாரிஸாவும் காட்டுக்குள்ளே ஓடுறப்போ ஒருத்தர் பார்க்குற மாதிரி காட்டினாங்கல்ல, அது இவர் தான். இப்போ வயசாயிடுச்சு. அடுத்த சீனில் ஹேனா லியாவை கூட்டிகிட்டு வெளியே போகிறாங்க. ஃபஸ்ட்டு கடற்கரைக்கு போயிட்டு அடுத்து ஒரு மீன் கடைக்கு போகிறாங்க. அந்த கடையோட ஓனர் ஒரு ஓல்டு லேடி. அவங்கள ஸ்டோர் ஓனர்னு சொல்கிறேன். ஹேனாவை பார்த்ததுமே கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிச்சி பேர் சொல்லி கூப்பிட்றாங்க. என்ன ஃபிஷ் வேணும்னு ஸ்டோர் ஓனர் கேட்க எதுவாக இருந்தாலும் ஓகேன்னு ஹேனா சொல்கிறாங்க. நீ சின்ன வயசுலேயும் இப்படி தான், உனக்கு பொறுமையே கிடையாதுன்னு ஸ்டோர் ஓனர் சொல்கிறாங்க. மீனை வாங்கிட்டு ஹேனா வெளியே வராங்க. அந்த ஸ்டோருக்கு மாடியில் இருக்கிற வீட்டில் ஜன்னல் கிட்ட ஒரு குட்டி பொண்ணு நிற்கிறா. ஹீரோயின் அந்த குட்டி பொண்ணை பார்த்துட்டு இருக்கிறப்ப அந்த பக்கமாக நடந்து வந்த ஒரு யங் மேனை தெரியாமல் இடிச்சிடறாரு. இவரோட பேர் மார்க்கஸ். இந்த ஐலாண்டை சேர்ந்தவர் தான். இவர் ட்ரேயில் கொண்டு வந்த மீன் எல்லாமே கீழே விழுந்துருது. அதை எடுக்கிறக்காக ஹேனா ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்படியே மாடி வீட்டு ஜன்னலை ஹீரோயின் மறுபடியும் பார்க்குறப்ப அந்த குட்டி பொண்ணு அங்கே இல்லை. மார்க்கஸ் ஹேனா கிட்ட தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. ஹாலிடேஸ்க்கு வந்தீங்களான்னு மார்க்கஸ் கேட்க ஆமாம், ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கெஸ்ட் ஹவுஸில் தான் தங்கியிருக்கோன்னு ஹேனா சொல்கிறாங்க. அந்த பக்கமாக ஒரு வேலை இருக்குது, நானும் வரேன்னு சொல்லி ஹேனா கூட பேசிக்கிட்டே மார்க்கஸ் நடந்து வராரு. இங்கே ஏற்கனவே வந்திருக்கீங்களான்னு மார்க்கஸ் கேட்க ஒரு 8-9 வயசில் வந்திருப்போன்னு ஹேனா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏன் வரவே இல்லைன்னு மார்க்கஸ் கேட்க அது எனக்கே தெரியலன்னு ஹேனா சொல்கிறாங்க. ஹேனாவும் லியாவும் கெஸ்ட் ஹவுஸை ரீச் பண்ணதும் மார்க்கஸ் போகிறாரு. அதை பார்த்த கிளாரிஸா ஐலாண்டுக்கு வந்ததுமே ஒரு அழகான பையனை கரெக்ட் பண்ணிட்டியான்னு கிண்டல் பண்ணுறாங்க. மீன் கடை கிட்ட பார்த்தோம், சும்மா கேஷுவலாக பேசிக்கிட்டே வந்தோம், அவ்வளோதான்னு ஹேனா சொல்கிறாங்க. அடுத்து நைட் டைமில் தன்னோட பொம்மையை காணோன்னு லியா அப்செட்டாக இருக்கா. அந்த பொம்மையை தான் லியா எப்போவுமே கையில் வச்சுக்கிட்டே இருப்பா, கட்டி பிடிச்சி தூங்குவா. கடைசியாக எங்கே வச்சுருந்தேன்னு ஹேனா கேட்க மீன் கடையிலன்னு லியா சொல்கிறா. சரி காலையில் போய் எடுத்துக்கலான்னு சொல்லி ஹேனா சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறாங்க. அடுத்து ஹேனாவும் கிளாரிஸாவும் ஆல்பம்லாம் எடுத்து பழைய ஃபோட்டோஸை பார்க்குறாங்க. சில ஃபோட்டோஸில் ஹேனா கூட ஜடை போட்ட ஒரு குட்டி பொண்ணு நின்றுட்டுருக்கா. இவன் யாருன்னு கிளாரிஸா கிட்ட ஹேனா கேட்குறாங்க. என்ன மறந்துட்டியா, இவன் இந்த ஊர் பொண்ணு தான், நம்ம எல்லாரும் ஒன்றா தானே விளாடுவோன்னு கிளாரிஸா சொல்கிறாங்க. ஆனால் ஹேனாக்கு சரியாக ஞாபகம் வரல. ஒன்று கூப்பிட்றதுக்காக பெட்ரூம் ஜன்னலில் பெபிள்ஸ் எரிவாளேன்னு கிளாரிஸா சொல்கிறாங்க. அப்படியாங்கிற மாதிரி ஹேனா ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அட்லீஸ்ட் என்னன்னாச்சும் மறக்காமல் இருக்கியேன்னு கிளாரிஸா சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஹேனா கெஸ்ட் ஹவுஸ்க்கு வெளியில் நின்று ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ கேர்டேக்கர் அங்கே வந்து நீ மறுபடியும் இங்கே வந்திருக்கக்கூடாது, இந்த இடத்த விட்டு போயிருன்னு சொல்கிறாரு. இவனையும் இப்படி சொல்கிறாருன்னு ஹேனாக்கு புரியல. அப்போ கிளாரிஸா கூப்பிடவும் ஹேனா திரும்பி பார்க்குறாங்க. இவங்க திரும்புகிற கேப்பில் கேர்டேக்கர் போயிடுறாரு. கிளாரிஸா கிட்ட ஹேனா கேர்டேக்கர் சொன்னதை சொல்லவும் சரி வா உள்ளே போகலான்னு கிளாரிஸா கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஹேனா லைட் ஆஃப் பண்ணிட்டு தன்னோட பெட்டுக்கு போகிறப்ப வீட்டுக்கு வெளியே ஒரு குட்டி பொண்ணு வந்து நிற்கிறா. இன்னொரு ரூமில் கிளாரிஸா படுத்திருக்காங்க. அவங்க ஏதோ கனவு கண்டு தூக்கத்திலே நோன்னு உளறிட்டு இருக்காங்க. ஹேனா நல்லா தூங்கிட்டு இருக்கிறப்ப ஜன்னலில் பெபிள்ஸ் வந்து விழுகுது. ஆனால் ஹேனா ஹெட்ஃபோன்ஸ் போட்டிருந்தனால அந்த சத்தம் கேட்காம தூங்குறாங்க. இப்போ நமக்கு பல கேள்விகள் வரும். ஜன்னலில் பெபிள்ஸை எறிகிற அந்த குட்டி பொண்ணு யார்? சின்ன வயசுலேயே ஹேனா கூட விளாட்ன ஒரு குட்டி பொண்ணு பெபிள்ஸை எரிஞ்சு தான் கூப்பிடுவான்னு கிளாரிஸா சொன்னாங்க. அப்போ அந்த குட்டி பொண்ணு இன்னும் வளரலையா அப்படின்னு ஹேனா சொன்ன கதையில் வயசே ஆகாத குட்டி பொண்ணு இவ தானா? இது எதுவுமே இப்போதைக்கு நமக்கு கிளியராக தெரியல. அடுத்த நாள் காலையில் ஹேனா எந்திரிக்கிறப்ப டேபிளில் ஒரு கலர் பென்சில் ட்ராயிங் இருக்குது. அதில் நிறைய மரங்கள் வரையப்பட்டிருக்கு. கெஸ்ட் ஹவுஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற ஃபாரஸ்ட்டை வரைஞ்சிருக்காங்க போல். அதை ஹேனா பார்த்துட்டு இருக்கிறப்ப லியா ஓடி வந்து நான் உங்களுக்கு முன்னாடி எந்திரிச்சிட்டேன் பார்த்தீங்களான்னு சொல்கிறா. லியா தான் இந்த ட்ராயிங்கை வரைஞ்சிருக்கதா நினச்சி சூப்பராக இருக்கும் உன் ட்ராயிங்னு ஹேனா சொல்கிறாங்க. ஆனால் லியா இருந்துக்கிட்டு நான் இதை வரையவே இல்லைன்னு சொல்கிறா. அப்போ கிளாரிஸா அங்கே வந்து போட்டில் ட்ரிப் போகிறதுக்கு ரெடியாக சொல்கிறாங்க. ஹேனா, லியா, கிளாரிஸா 3 பேரும் கிளம்பி ஃபஸ்ட்டு மீன் கடைக்கு போகிறாங்க. நேற்று லியா விட்டுட்டு போன பொம்மை எடுக்கிறக்காக ஹேனா கடைக்குள்ளே போகிறாங்க. லியாவும் கிளாரிஸாவும் வெளியே நிற்கிறாங்க. கடையில் ஸ்டோர் ஓனர் இல்லை. யாராவது இருக்கீங்களான்னு ஹேனா கேட்க மேலே வர சொல்லி ஒரு குரல் கேட்குது.
ஹானா ஸ்டெப்ஸில் ஏறி மாடியில் இருக்கிற வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே நிறைய பொம்மைகளாக இருக்கு. செவத்தில் நிறைய கலர் பென்சில் ட்ராயிங்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. ஹீரோயினோட ரூம்லேயும் இதே மாதிரி ட்ராயிங் தான் கிடந்துச்சு. இங்கே இருக்கிற சில ட்ராயிங்ஸில் 2 குட்டி பொண்ணுங்க நிற்கிற மாதிரி வரையப்பட்டிருக்கு. அதில் ஒரு பொண்ணு ஜடை போட்டிருக்கா. ஆல்பம் ஃபோட்டோஸில் ஹானாவும் ஜடை போட்ட குட்டி பொண்ணு இருந்தாங்கல்ல, இந்த ட்ராயிங்ஸில் இருக்கிறது அவங்கள மாதிரியே இருக்குது. ஹீரோயின் அந்த ட்ராயிங்ஸ் எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. பெட்டு மேலே ஒரு அழகான பிரேஸ்லெட் கிடக்கு. அதை பார்த்ததுமே ஹானாக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. ஜடை போட்ட குட்டி பொண்ணோட பேர் மரியா. அவள் தான் ஹானாக்கு இந்த பிரேஸ்லெட்டை கிஃப்டாக கொடுத்துருக்கா. ஒரு பின் எடுத்து ஹானாவோட விரலில் குத்திருக்கா. அடுத்து தன்னோட விரலையும் குத்திருக்கா. தனக்கு வந்த ரத்தத்தை ஹானாவோட விரலில் வந்த ரத்தத்தோட தேய்ச்சி, எனக்கு நீ தான் இந்த உலகத்துலேயே பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கா. எப்பயுமே நாம தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு ஹானாவும் சொல்லியிருக்காங்க. 2 பேரும் பாச மழையை பொழிஞ்சு ஹக் பண்ணியிருக்காங்க. அதை இப்போ ஹானா நினச்சி பார்க்குறப்ப மரியாவோட முகத்தில் காயங்கள் இருக்கிற மாதிரி ஹானாக்கு ஃப்ளாஷ் ஆகுது. அப்போ ஸ்டோர் ஓனர் அங்கே வந்து என்ன வேணும்னு கேட்குறாங்க. என் பொண்ணு மறந்து விட்டுட்டு போன பொம்மை வேணும்னு ஹானா சொல்ல அந்த பொம்மையை ஸ்டோர் ஓனர் எடுத்து கொடுக்குறாங்க. பெட்டில் கிடந்த பிரேஸ்லெட்டை ஹானா எடுத்து கையில் போட்டுட்டாங்க போல். சாரின்னு சொல்லிக்கிட்டே ஹானா அதை கழட்ட ட்ரை பண்ணுறப்ப, இருக்கட்டும் அது உனக்கு சொந்தமானதான்னு ஸ்டோர் ஓனர் சொல்கிறாங்க. இவங்க தான் மரியாவோட அம்மானு இப்போ ஹானாக்கு புரியுது. அந்த பிரேஸ்லெட் ஹானாக்கு மரியா கொடுத்த கிஃப்ட்னு ஸ்டோர் ஓனருக்கும் தெரியும் போல். ஹானா, லியா, கிளாரிசா 3 பேரும் அங்கேருந்து கிளம்புறப்ப மாடி ஜன்னல்லேருந்து ஸ்டோர் ஓனர் பார்க்குறாங்க. அடுத்து 3 பேரும் மார்க்கஸோட போட்டில் போகிறாங்க. ஹானா அந்த பிரேஸ்லெட்டே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஐலாண்டை சேர்ந்த மரியாங்கிற பொண்ணு கூட சின்ன வயசில் ஃப்ரெண்டாக இருந்தது ஹானாக்கு ஞாபகம் வந்துடுச்சு. ஆனால் இப்போ மரியா எங்கே, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு ஹானாக்கு தெரியல. அதை பற்றி மார்க்கஸ் கிட்ட கேட்குறாங்க. இந்த ஊரில் மரியாங்கிற பொண்ணு இருந்தது உண்மைதான். மீன் கடை வச்சுருக்கிறவங்களோட பொண்ணு தான் அவள். ஆனால் அவள் சின்ன வயசில் இறந்துட்டான்னு மார்க்கஸ் சொல்கிறாரு. மரியா சின்ன வயசுலேயே இறந்துட்டான்னு தெரிஞ்சதுமே ஹானா ஷாக் ஆகுறாங்க. போட் ட்ரிப் முடிஞ்சதுமே ஹானா, லியா, கிளாரிசா 3 பேரும் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகிறதுக்காக காட்டு வழியாக நடந்து போகிறாங்க. மரியாவை பற்றி கிளாரிசா கிட்ட பேச ஹானா ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கிளாரிசா லியா கூட விளாண்டுக்கிட்டே முன்னாடி போகவும் ஹானா தனியாக நடந்து வராங்க. அப்போ அந்த இடிஞ்ச பில்டிங் கிட்ட மரியா நிற்கிற மாதிரி ஹானாக்கு தெரியுது. சின்ன வயசில் அந்த இடிஞ்ச பில்டிங்குள்ளே ஹானாவும் கிளாரிசாவும் போனாங்கல்ல, அப்போ ஏதோ நடந்திருக்கு. அது என்னன்னு நமக்கு காட்டல. பாஸ்ட் மெமரிஸை ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணி ஹானா மயக்கமே போட்டுறாங்க. லியாவும் கிளாரிசாவும் ஹானாவை எழுப்பி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கிளாரிசா லியாவை தூங்க வச்சுட்டு 2 கிளாஸில் விஸ்கி எடுத்துகிட்டு ஹானாவோட ரூமுக்கு வராங்க. 2 பேரும் ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே பேசுகிறாங்க. அப்போ ஹானா, சின்ன வயசில் நான் சொன்ன கதை உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்க, நீ தான் எப்போ பாரு ஏதாவது கதை விட்டுட்டே இருப்பியேன்னு கிளாரிசா சொல்கிறாங்க. அன்றைக்கி இடிஞ்ச பில்டிங்க்கு ஹானாவும் கிளாரிசாவும் போனப்போ அடுத்து மரியாவும் அங்கே வந்திருக்கா. அப்போ நடந்த சம்பவம் ஹானாக்கு ஞாபகம் வந்துடுச்சு போல். அந்த மரியா இறந்துட்டாலாமேன்னு ஹானா சொல்கிறாங்க. நானும் கேள்விப்பட்டேன், அது முடிஞ்சு போன கதைன்னு கிளாரிசா சொல்கிறாங்க. மரியா இறந்து போனது தெரிஞ்சால் ஹானா வருத்தப்படுவாங்களேன்னு தான் கிளாரிசா சொல்லாமே விட்டுட்டாங்களாம். ஏன்னா ஹானாவும் மரியாவும் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க. கிளாரிசா இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே மரியா கூட தான் ஹானா க்ளோஸாக பழகியிருக்காங்க. மரியா எப்படி இறந்தான்னு ஹானா கேட்க, எனக்கும் தெரியலன்னு கிளாரிசா சொல்கிறாங்க. இத்தனை வருஷம் மரியாவை சுத்தமாக மறந்து போயிருந்த ஹானாக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஞாபகங்கள் வருது. அது ஹானாவோட மைண்டை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்குது. இதே நேரம் கேர்டேக்கர் அந்த இடிஞ்ச பில்டிங்க்கு போய் அதுக்குள்ளே நுழையிற கேப்பை கவர் பண்ணுற மாதிரி முள்ளை வச்சு வேலி போடுறாரு. அதுக்குள்ளே யாரும் போகிறத கேர்டேக்கர் விரும்பலை போல். அது ஏன்னு தெரியல. அடுத்த சீனில் ஹானா பாத் டப்பில் கண்ணை மூடி தண்ணிக்குள்ளே இறங்குறாங்க. சின்ன வயசில் இவங்க சொன்ன கதையை இவங்களே நினச்சி பார்க்குறாங்க. ஒவ்வொரு வருஷமும் அந்த பொண்ணோட கோவம் அதிகமாயிட்டே இருந்துச்சு. பழி வாங்க துடிச்சுக்கிட்டே இருந்தா. தன்னை யார் விடுவிக்க வராங்களோ அவங்களோட வாழ்க்கையை தன்னோட வாழ்க்கையை எடுத்துக்கிறதுக்காக இன்னும் காத்துட்ருக்கா. இதை நினச்சி பார்த்துக்கிட்டே ஹானா கண்ணை திறந்து பார்த்தா பாத் டப் தண்ணி ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. அவங்களோட கையில் கட் பண்ண மாதிரி ஒரு காயம் இருக்குது. இது நிஜம் இல்லை, ஹானாக்கு வந்து ஹாலுசினேஷன். ஷாக் ஆகி தண்ணிக்குள்ளேருந்து வெளியே வராங்க. அடுத்த நாள் காலையில் ஹானா எந்திரிச்சு பார்க்குறப்ப ஜன்னலில் கிராக் இருக்கிறத பார்க்குறாங்க. அடுத்து ஜாகிங் போகிறப்ப வழியில் மார்க்கஸை மீட் பண்ணி அவர்கிட்ட மரியாவை பற்றி விசாரிக்கிறாங்க. மரியா எங்கே போனா, அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாதுன்னு மார்க்கஸ் சொல்கிறாரு. சில பேர் மரியா எங்கேயோ ஓடி போயிட்டு தான் நினச்சிருந்துருக்காங்க. சில பேர் மரியா கடலில் மூழ்கிட்டு தான் நினச்சிருந்துருக்காங்க. இன்ஃபேக்ட் சில பேர் கேர்டேக்கர் மேலே கூட சந்தேகப்பட்டிருக்காங்க. உங்களுக்கு மரியாவை தெரியுமான்னு ஹானா கேட்க, தெரியும், ஆனால் அப்போ எனக்கு நடக்கிறத புரிஞ்சுக்கிற வயசு இல்லை. மரியாவோட பாடி கிடைக்காதனால அவளோட அம்மா நிம்மதியாகவே இல்லைன்னு மார்க்கஸ் சொல்கிறாரு. ஹானா வீட்டுக்கு திரும்பி வந்து ஆல்பம் எடுத்து மரியாவோட ஃபோட்டோவை பார்க்குறாங்க. அவள் கொடுத்த பிரேஸ்லெட்டையும் பார்க்குறாங்க. அப்படியே கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஒரு நாள் வெக்கேஷனுக்கு ஹானாவும் கிளாரிசாவும் ஒன்று ஐலாண்டுக்கு வந்திருக்காங்க. ஹானாக்காக ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்த மரியாவை ஹானா கண்டுக்கவே இல்லை. புது ஃப்ரெண்டு கிடைச்சனால பழைய ஃப்ரெண்டை மறந்துட்டாங்க போல். ஹானான்னு மரியா கூப்பிட்டுமே ஹானா பார்க்காத மாதிரி கிளாரிசா கூட நடந்து போயிருக்காங்க. அதை பார்த்து மரியா மனசு உடஞ்சு போயிருக்கா. இந்த சம்பவம் ஞாபகம் வருமே ஹானா ஸ்ட்ரெஸ் ஆகி ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டுக்கிறாங்க.
நடு ராத்திரியில் தண்ணி குடிக்கிறதுக்காக கீழே இறங்கி வந்து ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ ஜடை போட்ட குட்டி பொண்ணு அங்கே வந்து ஹேனாவை பார்த்துக்கிட்டே நிற்கிறா. அவளோட உருவம் ஜடை எல்லாத்தையும் பார்த்தா மரியா மாதிரியே இருக்கு. ஹேனா ஃப்ரிட்ஜு கதவை மூடிட்டு திரும்புறப்ப அந்த குட்டி பொண்ணு ஓடுறா. அது தன்னோட பொண்ணு லியான்னு ஹேனா நினச்சிக்கிறாங்க. அவள் போன டைரக்ஷன்லேயே ஹேனா போகிறப்ப பேஸ்மெண்ட்டுக்கு போகிற கதவு திறந்துருக்கு. ஒருவேளை லியா பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டாலோன்னு நினச்சி ஹேனா ஸ்டெப்ஸில் இறங்கி பேஸ்மெண்ட்டுக்கு போகிறாங்க. அப்போ ஜடை போட்ட குட்டி பொண்ணு பேஸ்மெண்ட்டுக்கு வெளியே நின்று கதவை லாக் பண்ணுது. ஹேனா பதட்டமாகி ஸ்டெப்ஸில் ஏறி கதவை தட்டுறாங்க. பயத்தில் மூச்சு வாங்குது. அப்படியே கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுக்குள்ளேருந்து மூச்சு வாங்க ஹேனா ஓடி வரதை காட்டுறாங்க. நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணது என்ன ஆச்சுன்னு மாதிரியே கேட்குற மாதிரி ஹேனாக்கு தோணுது. அப்படியே பேஸ்மெண்ட் ஸ்டெப்ஸில் உட்காந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே கிளாரஸா வந்து கதவை திறந்து இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ரூமில் லியா நல்லா பொம்மையை கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்கா. பக்கத்தில் போய் ஹேனா படுத்துக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறப்ப அவங்களோட ஸ்லீப்பிங் டேப்லெட் ஸ்ட்ரிப்பில் ஒரு டேப்லெட் கூட இல்லை. எல்லாமே அதுக்குள்ளே தீந்து போயிடுச்சுன்னு யோசிக்கிறாங்க. இதே நேரம் கிளாரஸாவும் லியாவும் கடற்கரையில் உட்காந்துருக்காங்க. சும்மா போயிட்டு இருந்த பூச்சியை கிளாரஸா நசுக்கிறத லியா பார்க்குறா. அப்போ ஜடை போட்ட குட்டி பொண்ணு தூரத்தில் நிற்கிற மாதிரி கிளாரஸாக்கு தெரியுது. உடனே லியாவை கூட்டிகிட்டு வேறு பக்கமாக நடந்து போகிறாங்க. இப்போ திரும்பி பார்த்தா அந்த குட்டி பொண்ணு அங்கே இல்லை. கிளாரஸா லியாவை கூட்டிகிட்டு கெஸ்ட் ஹவுஸ்க்கே திரும்பி வரப்ப ஹேனா தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம கடைசியாக இங்கே வந்தப்போ இங்கே என்ன தான் நடந்துச்சுன்னு ஹேனா கேட்குறாங்க. இதை கேட்கும் போதே ஹேனாக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. அன்னைக்கு காட்டுக்குள்ளேருந்து கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்ததுக்கப்புறம் இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்ல வேணாம், அதை மறந்துடுன்னு கிளாரஸா சொல்லியிருக்காங்க. அது என்ன விஷயம்னு ஹேனாக்கு ஞாபகம் வரல. அன்னைக்கு நம்ம எதை பற்றி பேசணும்னு இப்போ ஹேனா கேட்குறாங்க. அதுக்கு கிளாரஸா பதில் சொல்ல தயங்கவும் ஹேனா கோச்சிட்டு போயிடுறாங்க. கிளாரஸா தன்னோட டைரி எடுக்கிறப்ப கலர் பென்சில் ட்ராயிங் விழுகுது. இதை லியா ஓரமாக நின்று பார்த்துட்டு இருக்கா. ஹேனா கேர்டேக்கர் தங்கி இருக்கிற வீட்டுக்கு போய் கதவை தட்டுறாங்க. அவர் கதவை திறந்ததுமே அன்றைக்கி என்கிட்ட என்ன சொல்ல வந்தீங்க, மரியா பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு ஹேனா கேட்குறாங்க. நீ அவளை திரும்ப கூட்டிகிட்டு வந்துட்ட, அதை நீ பண்ணியிருக்கக்கூடாதுன்னு கேர்டேக்கர் கத்துறாரு. ஹேனா பயந்து அங்கேருந்து வெளியே ஓடி வராங்க. அப்போ மரியா ஹேனான்னு கூப்பிட்டுக்கிட்டே காட்டுக்குள்ளே ஓடுற மாதிரி தெரியவும் ஹேனாவும் பின்னாடியே ஓடுறாங்க. மரியா இடிஞ்ச பில்டிங் கிட்ட போகிறத பார்த்து ஹேனாவும் அங்கே போகிறாங்க. அந்த பில்டிங்குள்ளே நுழையிற கேப்பில் கேர்டேக்கர் போட்ட முள்வேலி இருக்கு. மரியாவை ஆளக்கானும் உள்ளே தான் போயிருக்கான்னு நினச்சி ஹேனா அந்த முள்வேலியை உடச்சி தள்ளிட்டு உள்ளே போகிறாங்க. அங்கே தரையில் ஒரு சின்ன கதவு இருக்குது. அதோட ஹேண்டில் பிடிச்சி திறக்க ட்ரை பண்ணுறப்ப ஹேனாவோட நகம் உடஞ்சி ரத்தம் வருது. விரலில் ரத்தம் வழிகிறத பார்த்ததுமே சின்ன வயசில் இங்கே வந்தப்போ நடந்த சம்பவம் ஹேனாக்கு ஞாபகம் வருது. தரையில் இருக்கிற இந்த கதவுக்கு கீழே ஆழமான ஒரு குழி இருக்குது. அதுக்குள்ளே மரியா விழுந்திருக்கா போல். என்னை காப்பாற்று ஹேனான்னு சொல்லி ஹேனாவோட கையை மரியா பிடிச்சி தொங்கியிருக்கா. அப்போ ஹேனாவோட கையில் இந்த பிரேஸ்லெட் கீறி கையில் காயம் ஏற்பட்டு ரத்தம் வழிஞ்சிருக்கு. மரியாவோட கை ஸ்லிப் ஆகி குழிக்குள்ளே விழுந்திருக்கா. அந்த பிரேஸ்லெட்டும் மரியா கூடவே குழிக்குள்ளே விழுந்துருச்சு. ஓப்பனிங் சீனில் ஹேனா இங்கே வந்து கிளாரஸா கிட்ட கதை சொல்லிக்கிட்டு இருந்தப்ப ஜடை போட்ட குட்டி பொண்ணு வந்ததை பார்த்தோம். அது வேறு யாரும் இல்லை, மரியா தான். அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு இப்போ ஓரளவுக்கு நமக்கு புரியுது. ஆனால் மரியா எப்படி குழிக்குள்ளே விழுந்தா, அடுத்து அவளுக்கு என்னாச்சுன்னு இன்னும் காட்டல. அடுத்த சீனில் ஹேனா கெஸ்ட் ஹவுஸ்க்கு திரும்பி வந்து கிளாரஸா தூங்கிட்டு இருக்க ரூமுக்கு போகிறாங்க. கிளாரஸா எந்திரிச்சு என்னாச்சுன்னு கேட்க ஹேனா பேய் அரைஞ்ச மாதிரி நிற்கிறாங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி குழிக்குள்ளே விழுந்த மரியா இன்னும் அதே சைஸில் இப்போ நடமாடிட்டு இருக்கதை ஹேனாவால் புரிஞ்சிக்கவே முடியல. ஏன்னா சின்ன வயசில் இவங்க கிளாரஸாக்கு சொன்ன கதை வெறும் கட்டுக்கதை தான். ஹேனா ஏதோ குழப்பத்தில் இருக்கிறனால நாளைக்கு பேசிக்கலான்னு சொல்லி கிளாரஸா தன்னோட பெட்லேயே படுக்க வைக்கிறாங்க. மரியாவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணோம், நம்ம மேலே எந்த தப்பும் இல்லைன்னு ஹேனா கேட்க அது நம்ம தப்பு இல்லைன்னு கிளாரஸா சொல்கிறாங்க. ஹேனா தூங்க ஆரம்பித்ததுமே கிளாரஸா இருந்துக்கிட்டு அது உன்னோட தப்புன்னு ஹஸ்கி வாய்ஸில் சொல்கிறாங்க. ஸோ மரியா விஷயத்தில் ஹேனா ஏதோ தப்பு பண்ணிக்காங்க போல். இதே நேரம் லியா தூங்கிட்டு இருக்க ரூமில் பெபிள்ஸ் வந்து விழுகுது. சத்தம் கேட்டு லியா எந்திரிச்சு பார்க்குறப்ப கதவு லேசாக திறந்துருக்கு. வெளியே மரியா நின்றுட்டுருக்கா. இது குட்டி பொண்ணு நிற்கிதேன்னு லியா லைட்டை ஆன் பண்ணிட்டு பார்த்தா யாரையுமே காணோம். ஒன்றுமே புரியாமல் லியா லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்திருக்கா. அப்போ மரியா மெதுவாக ரூம்குள்ளே வந்து லியா முன்னாடி நிற்கிறா. லியா கண் முழிச்சு பார்த்து நீ ஒரு மான்ஸ்டரானு கேட்குறா. அப்படி கட் பண்ணி அடுத்த நாள் காலையில் ஹேனா திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சுருக்கதை காட்டுறாங்க. நம்ம அடுத்த போட்டில் ஊருக்கு போகிறோன்னு கிளாரஸா கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் கிளாரஸாக்கு இங்கேருந்து கிளம்புறதுக்கு விருப்பமே இல்லை. அப்படி என்ன அவசரம்னு ஹேனா மேலே கோவப்படுறாங்க. இங்கே ஏதோ தப்பாக இருக்குது, நீ வந்தாலும் வரலைனாலும் என் பொண்ணை கூட்டிகிட்டு நான் போக தான் போகிறேன்னு ஹேனா சொல்கிறாங்க. நீ இன்னும் மாறவே இல்லைன்னு கிளாரஸா கோவமாக சொல்கிறாங்க. ஹேனா லியாவை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பி ஃபஸ்ட்டு மீன் கடைக்கு போகிறாங்க. ஸ்டோர் ஓனர்கிட்ட உங்கள் பொண்ணு மரியான்னு சொல்லிக்கிட்டே அதுக்கு மேலே பேச முடியாமல் ஹேனா தயங்குறாங்க. என் பொண்ணு தான் இறந்துட்டாளேன்னு ஸ்டோர் ஓனர் சொல்ல அவளோட பாடி எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும்னு ஹேனா சொல்கிறாங்க. காட்டுக்குள்ளே இருக்கிற அந்த இடிஞ்ச பில்டிங்கில் குழிக்குள்ளே மரியா விழுந்திருக்கா.
அவளை காப்பாற்ற ஹேனா ட்ரை பண்ணிக்காங்க, ஆனால் முடியல. இத்தனை வருஷமாக மரியாவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாமல் பாடியும் கிடைக்காம ஸ்டோர் ஓனர் கஷ்டப்படுறதா மார்க்கஸ் சொன்னார்ல, அதான் ஐலாண்டை விட்டு போகிறதுக்கு முன்னாடி உண்மையை சொல்லிடலான்னு ஹேனா முடிவு பண்ணிக்காங்க. அந்த குழிக்குள்ளே தான் மரியாவோட பாடி இருக்குன்னு ஹேனா சொல்லிட்டு இருக்கிற இதே நேரம் அந்த குழிக்கிட்ட கிளாரிஸா நிற்கிறாங்க. அந்த குழியை பார்த்து அழ ஆரம்பிக்கிறாங்க. ஹேனா சொன்னதை கேட்ட ஸ்டோர் ஓனர் பெருசாக ரியாக்ஷனே கொடுக்கல. அன்றைக்கி அது உன்னோட கேம், இன்றைக்கி அவளோட கேம்னு சொல்கிறாங்க. கடைக்கு வெளியே நின்றுட்டு இருந்த லியா மேலே பார்க்குறப்ப மாடி வீட்டு ஜன்னல் கிட்ட மரியா நின்றுட்டுருக்கா. ஹேனா வெளியே வந்து லியாவை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. இப்போ மார்க்கஸ் மாடி வீட்டிலேருந்து கீழே இறங்கி வராரு. இவருக்கும் ஸ்டோர் ஓனருக்கும் என்ன சம்மந்தம்னு தெரில. ஹேனா போட் நிற்கிற இடத்துக்கு போனால் அங்கே அவுட் ஆஃப் சர்வீஸ்னு போர்டு போட்டிருக்கு. ஸோ ஐலாண்டை விட்டு போக முடியாத சுச்சுவேஷன். இதை ஹஸ்பண்ட்க்கு இன்ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தா அவர் ஃபோனையும் எடுக்கல. ஐலாண்டில் மாட்டிக்கிட்டோன்னு ஹஸ்பண்ட்க்கு ஹேனா வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாங்க. ஹேனா அடுத்து மார்க்கஸோட கோழி பண்ணைக்கு போகிறாங்க. ஐலாண்ட்லேருந்து கிளம்புறதுக்கு ஹெல்ப் கேட்குறாங்க. மார்க்கஸோட போட்டில் இன்ஜின் ப்ராப்ளமாக இருக்க போல், அதை சரி பண்ணது நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு மார்க்கஸ் சொல்கிறாரு. அடக்கடவுளேன்னு ஹேனா செவுத்துல தலையை வச்சு புலம்புறாங்க. உங்கள் மைண்டை கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க, அவளுக்கு அதுதான் வேணும்னு மார்க்கஸ் சொல்கிறாரு. ஹேனா ஷாக் ஆகி நீ யாரை பற்றி சொல்கிறேன்னு கேட்குறாங்க. அதுக்கு மார்க்கஸ் பதில் சொல்லாமல் நடந்து போகிறாரு. இவரை பார்க்குறப்ப ஹேனாக்கு ஒரு குட்டி பையன் ஞாபகம் வருது. அப்படியே கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஹேனா கடைசியாக ஐலாண்டை விட்டு கிளம்புறப்ப மரியா குழிக்குள்ளே கிடக்கிறா, உங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லுன்னு அவளோட தம்பி கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. அந்த தம்பி வேறு யாரும் இல்லை, மார்க்கஸ் தான். அது இப்போ தான் ஹேனாக்கு ஞாபகம் வருது. மார்க்கஸ் கிட்ட போய் நீ தானே மரியாவோட தம்பின்னு கேட்குறாங்க. ஆமான்னு மார்க்கஸ் சொல்கிறாரு. உன்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன், அப்படியே மரியாவை யாருமே கண்டுபிடிக்கவே இல்லைன்னு ஹேனா கேட்குறாங்க. இப்போ மார்க்கஸ் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுறாரு. எனக்கு தெரியும்னு எங்கள் அம்மாவுக்கு தெரியவே கூடாதுன்னு கத்துறாரு. ஹேனா பயந்து அங்கேருந்து ஓடுறாங்க. அன்றைக்கி மரியா குழிக்குள்ளே விழுந்த விஷயத்த ஹேனா சொல்லியுமே மார்க்கஸ் யார்கிட்டையுமே சொல்லவே இல்லை போல். ஹேனா லியாவை கூட்டிகிட்டு திரும்ப கெஸ்ட் ஹவுஸ்க்கே வராங்க. ஹேனா திரும்ப வந்ததில் கிளாரிஸாக்கு சந்தோஷம். உன் மேலே கோவப்பட்டதுக்கு சாரின்னு சொல்லி கிளாரிஸா ஹக் பண்ணுறாங்க. மார்க்கஸ் தான் மரியாவோட தம்பிங்கிற விஷயத்த கிளாரிஸா கிட்ட ஹேனா சொல்கிறாங்க. மார்க்கஸ் அவனோட அம்மா கிட்ட உண்மையை சொல்லியிருந்தா மரியா உயிரோடு இருந்திருப்பான்னு கிளாரிஸா சொல்கிறாங்க. நம்மளுமே மார்க்கஸ் கிட்ட சொன்னதை விட்டுட்டு நம்ம பேரண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை மரியாவோட அம்மா கிட்டேயோ சொல்லியிருந்தா கூட மரியா உயிரோடு இருந்திருப்பான்னு ஹேனா சொல்கிறாங்க. அன்றைக்கி நடந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாமல் மறைச்சது ஹேனாக்கு குற்ற உணர்ச்சியாகவே இருக்கு. இப்போ ஐலாண்டுக்கு வந்ததுலேருந்து மரியாவோட உருவம் தெரிகிற மாதிரி ஹேனாக்கு பயமாக இருக்குது. நான் ஒன்றும் கற்பனை பண்ணல, நாளைக்கு இங்கேருந்து நம்ம போய் ஆகணும்னு ஹேனா சொல்கிறாங்க. இதே நேரம் மார்க்கஸ் அவரோட கராஜில் பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காரு. அங்கே கிடைக்கிற ஒரு ஃபிஷிங் ராடை பார்த்ததும் மார்க்கஸ்க்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. அன்றைக்கி ஹேனாவும் கிளாரிஸாவும் காட்டுக்குள்ளே ஜாலியாக ஓடுறதை பார்த்து மரியாவும் அவங்க கூட விளையாட ஆசைப்பட்டிருக்கா. குட்டி பையனை அந்த மார்க்கஸை கூட்டிகிட்டு மரியா காட்டுக்குள்ளே போயிருக்கா. ஃபிஷிங் ராடை பிடிச்சிட்டு வந்த மார்க்கஸு இதுக்கு மேலே என்னால் நடக்க முடியலைன்னு சொல்லியிருக்கான். நான் ஹேனா கிட்ட போகணுமேனு மரியா சொல்ல, எனக்கு ஒன்றும் தேவையில்லை, அவள் ஒரு ஸ்டூப்பிட்னு மார்க்கஸ் சொல்லியிருக்கான். தன்னோட ஃப்ரெண்டை ஸ்டூப்பிட்னு சொல்லவும் மரியா கோவப்பட்டு மார்க்கஸோட ஃபிஷிங் ராடை வாங்கி உடச்சிருக்கா. மார்க்கஸ் அப்செட் ஆகி உன்னை இனிமேல் நான் பார்க்கவே விரும்பலைன்னு திட்டியிருக்கான். மரியா தனியாகவே காட்டுக்குள்ளே நடந்து போயிருக்கா. அதை இப்போ நினச்சி பார்த்து மார்க்கஸ் ஃபீல் பண்ணுறாரு. அடுத்த சீனில் ஹேனா, கிளாரிஸா, லியான்னு எல்லாருமே ஒரே பெட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ மரியா வந்து நிற்கிறத பார்த்து லியா எந்திரிக்கிறா. நடக்கிற பாதையில் மரியா பெபிள்ஸை போட்டு வச்சிருக்கா போல். அதை ஃபாலோ பண்ணியே லியா பேஸ்மெண்ட்டுக்கு போகிறா. லியாவை பெட்டில் காணுமேனு ஹேனா தேடி வராங்க. அப்போ பேஸ்மெண்ட்டில் லியாவோட குரல் கேட்குது. எங்கள் அம்மா உன்னை பார்த்து பயப்படுறாங்க, அவங்கள பயமுறுத்தாதன்னு லியா மரியா கிட்ட சொல்லிகிட்டு இருக்கா. லியா யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கான்னு பயத்தோடையே ஹேனாவும் பேஸ்மெண்ட் ஸ்டெப்ஸில் ஏறுறாங்க. அந்த சத்தம் கேட்டு மரியா டக்குன்னு ஷெல்ஃபுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறா. ஹேனா லியாவை கூட்டிகிட்டு வேகமாக பேஸ்மெண்ட்டை விட்டு வெளியே வராங்க. நீ அங்கே என்ன பார்த்தன்னு லியா கிட்ட கேட்க லியா பதில் சொல்லாமல் அமைதியாக நின்றுட்டுருக்கா. அப்போ ஃப்ரெண்டோட யாரோ தட்டுற சத்தம் கேட்குது. ஹேனா கதவை தரேன்னு மார்க்கஸோட குரல் கேட்குது. இந்த நேரத்தில் இவர் எதுக்கு வந்திருக்காருன்னு ஹேனா யோசிக்கிறாங்க. கதவை திறக்காமையே என்ன விஷயம்னு கேட்க போட் ரெடி ஆயிடுச்சு, நம்ம போகலான்னு மார்க்கஸ் சொல்கிறாரு. உன்னை எப்படி நம்புறதுன்னு ஹேனா கேட்க நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன், என்னை நம்புன்னு மார்க்கஸ் சொல்கிறாரு. ஹேனா கதவை திறந்ததுமே மார்க்கஸ் உள்ளே வந்து ஹேனாவோட வாயை பொத்தி அமைதியாக இருக்க சொல்கிறாரு. அதை பார்த்து லியா அழுகிறா. அந்த சத்தத்தை கேட்டு கிளாரிஸா எழுந்திரிச்சு கத்தியோடு வராங்க. ஹேனாவை விட்டு இல்லைன்னா ரொம்ப வருத்தப்படுவேன்னு கிளாரிஸா மிரட்டவும் மார்க்கஸ் பயந்து ஓடிடுறாரு. ஒருவேளை மார்க்கஸ் என்ன சொல்ல வந்தாருன்னு நம்ம கேட்டிருக்கணுமோன்னு கிளாரிஸா கிட்ட ஹேனா சொல்கிறாங்க. அவன் மரியாவோட தம்பி தானே, அவன் நமக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டான்னு கிளாரிஸா சொல்கிறாங்க. ஹேனாக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. சரி நீ போய் தூங்கு, யார் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு கிளாரிஸா சொல்லவும் ஹேனா தூங்க போகிறாங்க. இப்போ ஹேனாவோட ஃபோனில் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து கால் வருது. அதை ஹேனாக்கே தெரியாமல் கிளாரிஸா அட்டன் பண்ணுறாங்க. அங்கே எல்லாம் ஓகேவான்னு ஹஸ்பண்ட் கேட்குறாரு.
ஹேனாக்கு தான் கொஞ்சம் மனசு சரியில்லை, எப்போ பார்த்தாலும் டேப்லெட் போட்டுட்டு எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கான்னு கிளாரிஸா சொல்கிறாங்க. நான் வேணா அங்கே வரட்டுமான்னு ஹஸ்பண்ட் கேட்கவும், வேண்டாம் நாங்களே காலையில் இங்கேருந்து கிளம்பிடுவோன்னு கிளாரிஸா சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி மார்க்கஸை காட்டுறாங்க. இப்போ அவரோட போட்டில் இருக்காரு. அங்கே கிடக்கிற ஒரு பென்சில் ட்ராயிங்கை எடுத்து பார்க்குறாரு. அதில் ஜடை போட்ட குட்டி பொண்ணும் ஃபிஷ்ஷிங் ராடை கையில் வச்சுருக்கிற ஒரு குட்டி பையனும் நிற்கிற மாதிரி வரையப்பட்டிருக்கு. அது மரியாவும் மார்க்கஸும் தான். அதில் மார்க்கஸோட ஃபேஸ் தெரியாத மாதிரி பிளாக் கலர் பென்சிலால் கிறுக்கி வச்சுருக்காங்க. இது யார் பண்ணாங்கன்னெலாம் தெரில. ட்ராயிங்கை மார்க்கஸ் பார்த்துட்டு இருக்கும்போதே யாரோ அங்கே வந்து நிற்கிறாங்க. அது யாருன்னு நமக்கு காட்டல. அடுத்த நாள் காலையில் ஹேனா தன்னோட ஃபோனை காணோன்னு தேடுறாங்க. நைட்டு கிளாரிஸா தான் ஃபோனை வச்சுருந்தாங்க, இப்போ ஒழிச்சு வச்சுட்டாங்க போல். ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணணும், உன் ஃபோனை கொடுன்னு ஹேனா கேட்க, என் ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சு, சார்ஜுன்னு நான் கொண்டு வரலேன்னு கிளாரிஸா சொல்கிறாங்க. ஹேனா அடுத்து மார்க்கஸோட போட் நிற்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே மக்கள் கூட்டமாக இருக்கு. ஒரு டெட் பாடியை கரைக்கு கொண்டு வந்து போடுறாங்க. இறந்தது வேறு யாரும் இல்லை, மார்க்கஸ் தான். பாடியை பார்த்து ஸ்டோர் ஓனர் அழுகிறாங்க. இதை மக்கள் கூட்டத்தில் அந்த கேர்டேக்கரும் பார்த்துட்டு அங்கேருந்து போகிறாரு. மார்க்கஸ் கடைசியாக பார்த்த பென்சில் ட்ராயிங் தரையில் கிடக்கு. அதை ஹேனா எடுத்து பார்க்குறாங்க. ஸ்டோர் ஓனர் அழுதுகிட்டே ஹேனாவை முறைச்சி பார்க்கவும் ஹேனா அங்கேருந்து கிளம்புறாங்க. இதே நேரம் கெஸ்ட் ஹவுஸில் லியா தூங்கிக்கிட்டு இருக்கா. இன்றைக்கி முக்கியமான நாள்னு சொல்லி லியாவை கிளாரிஸா எழுப்பி விடுறாங்க. அந்த பிரேஸ்லெட்டை லியாவோட கையில் போட்டு விட்டுட்டு மரியாவோட ஸ்டைலில் ஜடை போட்டு விடுறாங்க. எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. இப்போ யாரோ கெஸ்ட் ஹவுஸ்குள்ளே நுழையிறாங்க. அந்த ஆளோட ஷூஸை மட்டும்தான் காட்டுறாங்க, முகத்தை நமக்கு காட்டல. கொஞ்சம் நேரம் கழித்து ஹேனா கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து பார்க்குறப்ப அங்கே கிளாரிஸாவும் இல்லை, லியாவும் இல்லை. பெட்டு மேலே ஒரு ட்ராயிங் மட்டும்தான் கிடக்கு. அதில் ஜடை போட்ட குட்டி பொண்ணும் இன்னொரு குட்டி பொண்ணும் நிற்கிற மாதிரி வரையப்பட்டிருக்க. அந்த இன்னொரு குட்டி பொண்ணோட முகத்தில் பிளாக் கலர் பென்சிலால் கிறுக்கியிருக்காங்க. அப்படின்னா மரியாவோட அடுத்த டார்கெட் லியாவான்னு ஹேனா யோசிக்கிறாங்க. அப்போ கிளாரிஸா தலையில் ரத்தக்கரையோடு ஓடி வராங்க. கேர்டேக்கர் வந்து லியாவை தூக்கிட்டு போயிட்டு தான் சொல்ல 2 பேரும் கேர்டேக்கரோட வீட்டுக்கு ஓடுறாங்க. உள்ளே லாக் பண்ணி இந்த கதவை உடச்சி 2 பேரும் உள்ளே போகிறாங்க. அங்கே லியா உட்காந்துருக்கிறதுக்கு பக்கத்தில் கேர்டேக்கர் கோடாரியோடு நின்றுட்டுருக்காரு. என் பொண்ணை விட்டுருன்னு ஹேனா சொல்ல, அவளை பாதுகாக்க தான் நான் தூக்கிட்டு வந்தேன்னு கேர்டேக்கர் சொல்கிறாரு. கிளாரிஸா சேர் எடுத்து கேர்டேக்கர் அடிக்க கேர்டேக்கர் கிளாரிஸாவை கீழே தள்ளி கழுத்தை நெரிக்கிறாரு. கிளாரிஸாவை காப்பாத்துறதுக்காக ஹேனா கோடாரி எடுத்து கேர்டேக்கரோட முதுகில் வெட்டுறாங்க. அதை பார்த்து லியா பயந்து வெளியே ஓடுறா. கேர்டேக்கர் ஹேனாவை தள்ளி விடவும் அவங்க கீழே விழுந்து மயக்கமாயிடுறாங்க. அப்போ கிளாரிஸா எந்திரிச்சு கோடாரி எடுத்து ஒரே போடா போட்டு கேர்டேக்கரை காலி பண்ணுறாங்க. கெஸ்ட் ஹவுஸ்க்கு ஓடி வந்து லியா பயத்தில் கட்டிலுக்கு அடியில் ஒளிஞ்சுக்கிறா. அப்போ பெபிள்ஸ் உருண்டு வரதை பார்த்துட்டு வெளியே வரா. அங்கே மரியா ஜடை போடாமல் மாடர்ன் லுக்கில் நின்றுட்டுருக்கா. இது அந்த மரியா தானா, இன்னும் உயிரோடு இருக்காளா இல்லை ஆவியான்னு நமக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுது. ஆனால் லியா அவளை ஒரு ஃப்ரெண்டாக நினைக்கிறா. தன்னோட பொம்மையை மரியா கிட்ட கொடுத்து சந்தோஷப்படுறா. இப்போ கிளாரிஸாவும் கெஸ்ட் ஹவுஸ்க்கு திரும்பி வந்து கிச்சனுக்கு போய் முகத்தை கழுவிட்டு இருக்காங்க. அந்த சத்தத்தை கேட்டு லியா கபோர்டுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிறா. மரியா ரூமை விட்டு வெளியே வந்து ஸ்டெப்ஸில் இறங்குறா. கிச்சனில் கிளாரிஸா ஒரு கப்பில் தண்ணி எடுத்து அதில் நிறைய தூக்க மாத்திரையை போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க. ஹேனாவோட ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸை இவங்க தான் எடுத்துருந்துருக்காங்க போல். மரியா ஸ்டெப்ஸில் இறங்குற சத்தத்தை கேட்டுட்டு கிளாரிஸா வந்து பார்க்குறாங்க. அப்போ ஸ்டெப்ஸுக்கு பின்னாடி ஒளிஞ்சு இந்த மரியாவை கிளாரிஸா பார்த்து பிடிச்சி இழுக்கிறாங்க. மரியாவை பார்த்து கிளாரிஸா ஷாக் ஆவாங்கன்னு பார்த்தா, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, லியா உன்னை பார்த்துருக்கவே கூடாது தமாரான்னு திட்டுறாங்க. இந்த குட்டி பொண்ணு மரியாவில் தமாரான்னு இப்போ தான் நமக்கு தெரிய வருது. அதை விட பெரிய ட்விஸ்ட்டு, இந்த தமாரா வேறு யாரும் இல்லை, கிளாரிஸாவோட பொண்ணு தான். திட்டு வாங்கிட்டு ஐம் சாரி மம்மின்னு தமாரா சொல்கிறா. சரி இப்போ லியா எங்கே இருக்கான்னு கிளாரிஸா கேட்க, அவள் வெளியே போயிட்டான்னு தமாரா சொல்லவும் பொய் சொல்கிறியான்னு கேட்டுட்டு கிளாரிஸா அடிக்கிறாங்க. தமாரா கோச்சிட்டு அங்கேருந்து ஓடுறா. கிளாரிஸா ரூம்க்கு வந்து லியா லியான்னு கூப்பிடுறாங்க. உங்கள் அம்மா உன்னை தேடிட்டு இருக்காங்கன்னு கிளாரிஸா சொல்லவும் லியா கபோர்டுக்குள்ளேருந்து வெளியே வரா. அம்மா எங்கன்னு லியா கேட்க, ஃபஸ்ட்டு நம்ம ஜூஸ் குடிச்சிட்டு அம்மா கிட்டே போகலான்னு கிளாரிஸா சொல்கிறாங்க. இதே நேரம் கேர்டேக்கரோட வீட்டில் மயங்கி கிடந்த ஹேனாக்கு முழிப்பு வருது. அவங்களோட கையில் கோடாரி ரத்த கரையோடு இருக்கு. கிளாரிஸா கேர்டேக்கரை கொலை பண்ணிட்டு ஹேனா கொலை பண்ண மாதிரி செட் பண்ணிட்டாங்க போல. இனி எத்தனை உயிர் தான் உன்னால் போக போகுதுன்னு அங்கே ஒரு குரல் கேட்குது. ஹேனா திரும்பி பார்த்தா ஸ்டோர் ஓனர் கையில் கத்தியோட கண்ணில் கண்ணீரோட உட்காந்துருக்காங்க. என் பொண்ணு எங்கன்னு ஹேனா கேட்குறாங்க. ஹேனா கிட்டேருந்து விலையே இருன்னு என் பொண்ணுக்கிட்ட நான் பல முறை சொன்னேன். ஆனால் அந்த அப்பாவி பொண்ணு கேட்கல. தன் பெஸ்ட் ஃப்ரெண்டு பண்ண துரோகத்தினால அவள் ஒரு மான்ஸ்டர் ஆயிட்டா. இப்போ அவளோட தம்பியவே கொலை பண்ணிட்டான்னு சொல்லி ஸ்டோர் ஓனர் அழுகிறாங்க. இவங்க ஹேனாவை கொலை பண்ண நினச்சி தான் வந்திருக்காங்க, ஆனால் மனசு வரல. உங்கள் பொண்ணு எங்கே இருக்கான்னு ஹேனா கேட்க, அது உனக்கே தெரியும்னு ஸ்டோர் ஓனர் சொல்கிறாங்க. உடனே ஹேனா அங்கேருந்து கிளம்புறாங்க. லியா கொடுத்த பொம்மையை கையில் வச்சுக்கிட்டு தமாரா அங்கே வந்து நிற்கிறா. ஸ்டோர் ஓனர் அவளை ஹக் பண்ணி எல்லாம் நல்லபடியாக முடியும், வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஹேனா காட்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்காங்க. அவங்க மைண்ட்லேயும் பல எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கு.
நம்ம எங்கேயாச்சும் கொஞ்ச நாள் போயிட்டு வரலான்னு கிளாரிஸா சொன்னது, ஐலாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீ மறுபடியும் வந்திருக்கவே கூடாதுன்னு கேர்டேக்கர் சொன்னது, உங்கள் மைண்டு கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துக்கங்கன்னு மார்க்கஸ் சொன்னது, பெஸ்ட் ஃப்ரெண்டு பண்ண துரோகத்தினால அவன் மான்ஸ்டர் ஆயிட்டான்னு ஸ்டோர் ஓனர் சொன்னதுன்னு எல்லாத்தையும் நினச்சி பார்த்துக்கிட்டே ஹேனா ஓடி வராங்க. இதே நேரம் கிளாரிஸா இடிஞ்ச பில்டிங்கில் இருக்கிற குழிக்கிட்ட உட்காந்துருக்காங்க. அந்த குழியோட கதவுல பூட்டு போட்டிருக்கு. அப்போ ஹேனா அங்கே வந்து லியா எங்கன்னு கேட்குறாங்க. லியா இங்கே இருப்பேன்னு தான் நினச்சி வந்தேன், ஆனால் இங்கே இல்லை, இந்த பூட்டையும் திறக்க முடியலன்னு கிளாரிஸா சொல்கிறாங்க. ஹேனா கிளாரிஸா பக்கத்தில் வந்து நம்ம எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் தானேன்னு கேட்க ஆமான்னு கிளாரிஸா சொல்கிறாங்க. ஹேனா இமோஷ்னலாகி கிளாரிஸாவை ஹக் பண்ணுறாங்க. அப்போ கிளாரிஸா ஒரு சாவியை ஹேனாவோட கோட் பாக்கெட்டில் போடுறாங்க. அது அந்த குழியோட கதவு சாவி தான். கதவை லாக் பண்ணதே கிளாரிஸா தான். நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிட்டு யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்போன்னு சொல்லி கிளாரிஸா எந்திரிக்கிறாங்க. அப்போ ஹேனா பின்னாடி இருந்து ஒரு கட்டையால் கிளாரிஸாவை அடிச்சு கீழே தள்ளுறாங்க. குழிக்கிட்ட போய் லியா லியான்னு கூப்பிட்டு கதவை திறக்க ட்ரை பண்ணுறாங்க. கிளாரிஸாவோட கோட்டில் சாவியை தேடி பார்க்குறாங்க. சாவி எங்கன்னு ஹேனா கேட்க எதுவுமே புரியாத மாதிரி கிளாரிஸா நடிக்கிறாங்க. போது நிறுத்து, நீ யாருன்னு எனக்கு தெரியும், எதுக்கு இப்படி நீங்கள் பாடா படுத்துறேன்னு ஹேனா கேட்குறாங்க. நீ எனக்கு பண்ண கொடுமையை தான் திருப்பி கொடுக்குறேன்னு கிளாரிஸா சொல்கிறாங்க. ஒரு பெரிய ட்விஸ்ட்டு இப்போ தான் ரிவீல் ஆகுது. இவங்க கிளாரிஸாவே இல்லை, மரியா. அப்படியே கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக் கண்டினியூ ஆகுது. அன்னைக்கு ஹேனாவும் கிளாரிஸாவும் இங்கே வந்தப்போ அடுத்து மரியாவும் இங்கே வந்திருக்கா. வயசே ஆகாத ஒரு குட்டி பொண்ணை ஊர் மக்கள் இங்கே அடைச்சி வச்சுட்டு தான் ஹேனா கதை சொன்னால, அந்த பொண்ணு இந்த குழிக்குள்ளே தான் இருக்கிறதா சொல்லி அதை செக் பண்ணுறதுக்கு மரியாவை இறங்கி பார்க்க சொல்லியிருக்கா. ஆழமாக இருட்டான குழியில் இறங்குறதுக்கு மரியாவுக்கு பயமாக இருந்திருக்கு. நீ இறங்கினா தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆக முடியும், இல்லைனா கிளாரிஸா தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு ஹேனா சொல்லியிருக்கா. பயமாக இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் ஹேனாக்காக குழியில் இறங்குறதுக்காக மரியா ஓகே சொல்லியிருக்கா. 10லேருந்து 1 வரைக்கும் கவுண்ட் டவுன் பண்ணிட்டு மேலே தூக்கிடுவோன்னு ஹேனா ப்ராமிஸ் பண்ணியிருக்கா. ஹேனாவும் கிளாரிஸாவும் மரியாவோட உடம்புல கயிறை கட்டி குழிக்குள்ளே இறங்கியிருக்காங்க. ஆனால் கவுண்ட் டவுன் பண்ணிக்கிட்டே ஹேனாவும் கிளாரிஸாவும் அங்கேருந்து ஓடிருக்காங்க. எனக்கு பயமாக இருக்குன்னு மரியா கத்தியிருக்கா, ஆனால் யாருமே வரல. அப்புறமா நைட்டு 2 பேரும் திரும்ப வந்திருக்காங்க. இந்த கேம் ஜாலியாக இருந்துச்சுன்னு சொல்லி மரியாவை மேலே தூக்க ட்ரை பண்ணிக்காங்க. ஆனால் மரியா மேலே வரதுக்குள்ளே கயிறு அந்து போயிருக்கு. ஹேனாவோட கையை பிடிச்சி தொங்கின மரியா ஸ்லிப் ஆகி குழிக்குள்ளே விழுந்திருக்கா. தலையில் அடிபட்டு மயக்கமாயிருக்கா. மரியா செத்துட்டு தான் நினச்சி ஹேனாவும் கிளாரிஸாவும் பயந்துருக்காங்க. அப்போ கேர்டேக்கர் அங்கே வந்து 2 பேரும் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காரு. இதை நீங்கள் வெளியே சொன்னீங்கன்னா உங்கள் மேலேயே பழிய போட்டுருவோன்னு கேர்டேக்கரே கிளாரிஸா மிரட்டியிருக்கா. அதனால் கேர்டேக்கர் அமைதியாக அங்கேருந்து போயிருக்காரு. அன்னைக்கு ஹேனாவும் கிளாரிஸாவும் ஐலாண்டை விட்டு கிளம்பியிருக்காங்க. ஹேனா மட்டும் போட்டில் ஏறுறதுக்கு முன்னாடி மார்க்கஸ் கிட்ட உண்மையை சொல்லியிருக்காங்க. ஆனால் மார்க்கஸும் மரியா மேலே இருந்த கோவத்தில் அம்மா கிட்ட உண்மையை சொல்லாமல் விட்டுட்டான். மயக்கம் தெளிஞ்சு மரியா எந்திரிச்சப்பா அவளால் குழியை விட்டு வெளியே வர முடியல. காப்பாற்றவும் யாருமே வரல. ஸ்டோர் ஓனர் எல்லா இடத்துலையுமே தேடி சில நாள் கழிச்சு குழிக்குள்ளே மயங்கி கிடந்த மரியாவை கண்டுபிடிச்சிருக்காங்க. மரியாவோட உயிர் போகலை, ஆனால் அவளோட மனசு பயத்திலே செத்துருச்சு. மனநல பாதிக்கப்பட்ட மரியா மென்டல் ஹாஸ்பிட்டலில் தான் வளர்ந்துருக்காங்க. ஐலாண்டோட நினைவுகளை கலர் பென்சிலில் ட்ராயிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏதேதோ ட்ரக்ஸ் கொடுத்து ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ் மரியாவை அப்யூஸ் பண்ணதில் மரியா ப்ரெக்னெண்ட்டும் ஆயிருக்காங்க. இதெல்லாம் வெளியே சொல்ல முடியாமல் ஸ்டோர் ஓனர் தன்னோட பொண்ணு இறந்துட்டு தான் ஊருக்குள்ளே சொல்லியிருக்காங்க. நிறமாச கர்ப்பிணியாக இருந்த மரியா ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆயிருக்காங்க. அப்படி பிறந்த பொண்ணு தான் தமாரா. வாழ்க்கையில் மறுபடியும் ஒரு நாள் உன்னை பார்க்கணுன்னு துடிச்சுக்கிட்டே இருந்தேன்னு மரியா சொல்ல ஐம் ஸோ சாரின்னு ஹேனா சொல்கிறாங்க. அப்படி தான் எல்லாரும் சொன்னாங்கன்னு மரியா சொல்கிறாங்க. தன்னை காப்பாற்றாமல் விட்ட கேர்டேக்கர், மார்க்கஸ், கிளாரிஸா 3 பேரையுமே மரியா தான் கொலை பண்ணியிருக்காங்க. உண்மையான கிளாரிஸாவை கொலை பண்ணிவிட்டு அவங்களோட பேர் எடுத்துக்கிட்டு பக்காவாக பிளான் பண்ணி தான் ஹேனாவை சந்திச்சிருக்காங்க. இந்த ஐலாண்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. தன்னோட பொண்ணு தமாராக்கு தன்னோட சின்ன வயசு கெட்டப்பை போட்டுவிட்டு ஹேனாவை பயமுறுத்தியிருக்காங்க. விஸ்கியில் டேப்லெட்ஸ் கலந்து கொடுத்து மென்டலி அன்ஸ்டேபிளாக இருக்காங்க. தன்னோட வழியை ஹேனாக்கு உணர்த்துறதுக்காக லியாவுக்கு ஜூஸில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து குழிக்குள்ளே இறக்கிட்டாங்க. நான் பண்ண தப்புக்கு என் பொண்ணை தண்டிக்காதுன்னு ஹேனா அழுது கெஞ்சுறாங்க. மரியா இறக்கப்பட்டு சாவி ஓம் பாக்கெட்டில் தான் இருக்குன்னு சொல்ல ஹேனா வேகமாக போய் கதவை திறக்கிறாங்க. அவளை தூக்கிட்டு வரதுக்காக ஹேனா கயிறை கட்டி உள்ளே இறங்குறாங்க. அப்போ மரியா எந்திரிச்சு வந்து 10, 9, 8ன்னு கவுண்ட் டவுன் பண்ணுறாங்க. 1 சொல்லி முடிச்சதும் கயிறை கட் பண்ணி ஹேனாவையும் குழிக்குள்ளே விழ வைக்கிறாங்க. கதவை க்ளோஸ் பண்ணிட்டு மரியா போகிறாங்க. குழிக்குள்ளே இருட்டாக இருக்குது. அப்படியே கட் பண்ணால் ஹேனா ஹாஸ்பிட்டலில் கண் முழிக்கிறாங்க. பக்கத்தில் ஹஸ்பண்ட் இருக்காரு. லியா எங்கன்னு ஹேனா கேட்க அவளுக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கான்னு ஹஸ்பண்ட் சொல்கிறாரு. இப்போ தான் ஹேனாக்கு உயிரே வருது. எதுக்கு இப்படி பண்ணன்னு ஹஸ்பண்ட் கேட்குறாரு. இவர் எதை கேட்குறாருன்னே ஹேனாக்கு புரியலை. கேர்டேக்கரை கோடாரியால் கொலை பண்ணது, லியாவுக்கு தூக்க மாத்திரையை கொடுத்ததுன்னு எல்லாமே ஹேனா பண்ணதுன்னு ஹஸ்பண்ட் நினச்சிட்ருக்காரு. எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுக்கு குழிக்குள்ளே குதிச்சுன்னு ஹஸ்பண்ட் கேட்குறாரு. உண்மை தெரியாமல் பேசுகிறாருன்னு ஹேனா ஷாக் ஆகுறாங்க. லியா எங்கே இருக்கா, நான் பார்க்கணுன்னு ஹேனா சொல்ல ஹஸ்பண்ட் அமைதியாக எந்திரிச்சு போகிறாரு. லியா ஓடி வந்து மம்மின்னு சொல்லி ஹேனாவை கட்டி பிடிக்கிறா. ஹஸ்பண்ட் மரியாவை கூட்டிகிட்டு வராரு.
உன்னை நினச்சி நான் ரொம்ப கவலைப்பட்டேன்னு சொல்லி மரியா பக்கத்தில் வராங்க. நாலாவதாக நம்மளை கொலை பண்ண வந்தவ இப்போ நல்லா விசாரிக்கிறாளேன்னு ஹேனா ஷாக் ஆகுறாங்க. என் பொண்ணு பக்கத்தில் வராதுன்னு ஹேனா கத்த, எதுக்கு கிளாரிஸா மேலே கோவப்படுறேன்னு ஹஸ்பண்ட் கேட்குறாரு. இவ கிளாரிஸாவே இல்லைன்னு ஹேனா சொல்கிறாங்க. இவங்க இல்லைன்னா உன்னை தேடி கண்டுபிடிச்சிருக்கவே முடியாதுன்னு ஹஸ்பண்ட் சொல்கிறாரு. ஸோ மரியா ஹேனாவை காப்பாற்றுற மாதிரி ட்ராமா பண்ணி ஹஸ்பண்டை நம்ப வச்சிட்டாங்க போல. இவன் இன்னும் அதிர்ச்சியிலேருந்தே வெளியே வரல, நீங்கள் போய் டாக்டரை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி ஹஸ்பண்டை மரியா அனுப்பி வைக்கிறாங்க. லியாவும் அவர் கூடவே போகிறா. இப்போ மரியா ஹேனா பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. உனக்கு இன்னும் என்ன தான் வேணும்னு ஹேனா கேட்குறாங்க. எனக்கு பண்ணதுக்கு நீ ஒரு வார்த்தையில் சாரி கேட்டா உனக்கு பண்ணதுக்கு நானும் சாரி கேட்குறேன்னு ஹேனா சொல்கிறாங்க. உண்மை என்னன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்ல போகிறேன்னு ஹேனா சொல்ல, கண்டிப்பாக சொல்லு, ஆனால் யாரும் நம்ப மாட்டாங்கன்னு மரியா சொல்கிறாங்க. ஏன்னா ஹேனாக்கு மனநிலை சரியில்லைன்னு ஹஸ்பண்டே நம்ப வச்சிட்டாங்க. தான் மென்டல் ஹாஸ்பிட்டலில் கஷ்டப்பட்ட மாதிரி ஹேனாவை கஷ்டப்பட வைக்கிறது தான் மரியாவோட அடுத்த பிளான். அப்படி நடந்துட்டா ஹேனாவோட இடத்த மரியா எடுத்துப்பாங்க. ஏன்னா ஹேனா சொன்ன கதையில் அப்படி தானே வரும். ஒவ்வொரு வருஷமும் அந்த பொண்ணோட கோவம் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. பழி வாங்க துடிச்சுக்கிட்டே இருந்தா. தன்னை விடுவிக்க யார் வருவாங்களோ அவங்களோட வாழ்க்கையை தன்னோட வாழ்க்கையை எடுத்துக்க காத்துக்கிட்டு இருக்கா. இதை ஹேனாக்கு மரியா ஞாபகப்படுத்துகிறாங்க. நீ இதோட தப்பிக்க முடியாதுன்னு ஹேனா கத்த மரியா அமைதியாக வெளியே போகிறாங்க. அப்பாவியா அன்பாக இருந்த சின்ன வயசு மரியாவோட முகம் ஹேனாக்கு ஃப்ளாஷ் ஆகுது. டாக்டர்ஸ் வந்து ஹேனாவை செக் பண்ணுறாங்க. அப்படியே கட் பண்ணி கொஞ்ச நாள் கழித்து ஹேனாவோட வீட்டில் மரியா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் இவங்களை கிளாரிஸான்னு நினச்சிட்ருக்காரு. ஆனால் லியாவுக்கு மரியாவை பிடிக்கல. இப்போ லியா ஒரு டிராயிங் வரைஞ்சிட்ருக்கா. அதில் 2 லேடிஸும் 2 குட்டி பொண்ணுங்களும் இருக்காங்க. 2 லேடிஸ் யாருன்னா ஹேனாவும் கிளாரிஸாவும் நடிச்சிட்ருக்க மரியாவும். 2 குட்டி பொண்ணுங்களில் ஒரு பொண்ணுக்கிட்ட பொம்மை இருக்குது, இன்னொரு பொண்ணு ஜடை போட்டிருக்கா. அப்போ அது லியாவும் தமாராவும். வரைஞ்சி முடிச்சுட்டு மரியாவோட ஃபேஸில் பிளாக் கலர் பென்சிலால் லியாவுக்கு இருக்கிறா. குழிக்குள்ளே விழுந்த மரியாவோட மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி லியாவோட மனநிலையும் பாதிக்கப்பட்டுருச்சு போல். ஸோ லியா வளர்ந்து மரியாவை பழிவாங்க சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி படத்தை முடிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.